பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. சிபிஐ அதிகாரி போல நடித்து வர்தமன் குழும தலைவர் ஓஸ்வாலிடம் 7 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபைச் சேர்ந்த பத்ம பூஷன் விருது பெற்ற வர்தமான் குழுமத்தின் தலைவர் ஓஸ்வாலை 9 பேர் கொண்ட இணைய மோசடி கும்பல் ஒன்று வீடியோ காலில் அழைத்துள்ளது. அப்போது ஒருவர் மும்பை சிபிஐ அலுவலகத்திலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார். அவர்கள் காவல்துறை உடை அணிந்து இருந்தாலும் அவர்களின் இருக்கையின் பின்புறம் சிபிஐ லோகோ இருந்ததாலும் அது உண்மையான சிபிஐ என்று ஓஸ்வால் நம்பியுள்ளார். அவரிடம் அந்த கும்பல் ஓஸ்வாலின் ஆதார் கார்டை பயன்படுத்தி மலேசியாவுக்கு பார்சல் ஒன்று அனுப்பப்பட்டதாகவும் அதில் 58 போலி பாஸ்போர்ட் மற்றும் 16 டெபிட் கார்டுகள் இருந்ததாகவும் கூறியுள்ளது. இதையடுத்து உச்சநீதிமன்றம் அவரை கைது செய்ய சொல்லி வாரண்ட் பிறப்பித்துள்ளதாக கூறி அதன் நகலை வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்துள்ளது. இதையடுத்து ஜாமீன் நடவடிக்கைகளுக்காக 2 வங்கி கணக்குகளுக்கு 7 கோடி ரூபாய் அனுப்புமாறு கோரிய அந்த போலி கும்பலை சேர்ந்த நபர் அதுவரை ஓஸ்வாலை டிஜிட்டல் காவலில் வைப்பதாகவும் கூறியுள்ளார். இதை கேட்டு பயந்து போன ஓஸ்வால் 7 கோடி ரூபாய் அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் இது மோசடி என தெரிய வரவே இது குறித்து போலீசாருக்கு தெரியப்படுத்தினார். இதையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் அட்னு சௌத்ரி, ஆனந்த் குமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர்.